நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் பேச சொன்னார். நமக்கு சந்தோஷம் வேணும்னாலும், நமக்கு பலன் வேணும்னாலும், நமக்கு ரட்சிப்பு வேணும்னாலும் அது அவராலே மட்டும்தான் ஆகும். ரட்சிப்பு கர்த்தருடையது, பலன் அவர் கொடுக்கிற பலன். அது மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையின் சந்தோஷமும் அவர் கொடுக்குற சந்தோஷம்தான். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு பலன். நிறைய பேர் ஜிம்முக்கு போயிட்டு ப்ரோட்டீன் பவுடரை போட்டு அந்த வெள்ளை மூக்கடலை எல்லாம் சாப்பிட்டு அப்படியெல்லாம் உடம்பு ஏறும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் கொடுக்கறது தான் பலனா. நிறைய பேர் நிறைய இது பெடிக்யூர், பீடியாஷூர் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்கிறேன். நமக்கு பலன் வேணும்னா அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய குடும்பத்தில் கீதம், சந்தோஷத்தின் சவுண்டு, சந்தோஷத்தின் பாடல் வெளிவரணும்னா அவரை பிடிச்சு கொள்வோம். மூன்றாவது அவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய குடும்பத்தில் ரட்சிப்பை பார்க்கணுமா, அவரை பிடிச்சு கொள்வோம். ஏன்னா அவரே நம் தேவன், அவரே நம்மை பூர்த்தி செய்கிற தேவனாய், நம்மை நிரப்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒரே நல்ல காரியத்தை பெற்றுக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம். நம்ம போய் ட்ரிப்ஸ் ஏற்றுறதுனால நம்மளுக்கு பலன் வர போகிறதில்ல. டேப்லெட் போடுறதுனால நம்மளுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நமக்கு பலன் வேணும்னா அவரிடத்துல கேட்போம், ரட்சிப்பு வேணும்னா அவரிடத்துல கேட்போம், சந்தோஷத்தின் பாடல் நம்மளுடைய குடும்பத்தில் எழுப்பப்படணும்னா அவரிடத்துல கேட்போம். ஏன்னா அவரே நம்மளுடைய தேவன், அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, எங்களுக்கு பலன் வேண்டும்ப்பா. இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கு எங்களுக்கு பலன் வேணும். அந்த பலனை கொடுக்க நீர் ஆண்டவரே ரெடியாக இருக்கீங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம். உங்கள் பலன் வேணும் ஆண்டவரே. எங்கள் பலனை நம்பி ஓடினது போதும், வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீங்கள் பேசின வார்த்தைக்காய் நன்றி. நீங்கள் தான் எங்களுக்கு பலன், நீங்கள் தான் எங்களுக்கு கீதம், நீங்கள் தான் எங்களுடைய ரட்சிப்பு, நீங்கள் தான் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே இல்லை ஆண்டவரே. இது அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போறீங்களே, அதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஒரு தாயார் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய வீட்டோட காம்பவுண்ட் போடப்படணும், உங்கள் வீட்டின் சுவர் எழுப்பப்படணும்னு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. அவங்களுடைய காம்பவுண்டோ, அவங்களுடைய எந்த சுவர் எழுப்பப்படணும்னு நினைக்கிறாங்களோ அது எழுப்பப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மனித பலனால முடியாது, என் கர்த்தராலே எல்லா காரியங்களும் ஆகும் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்களுக்கு பலனாய், எங்களுக்கு கீதமாய், எங்களுக்கு ரட்சிப்பாய், எங்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவில் தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்து கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நல்ல உறக்கத்தை தாங்க. வீணான சிந்தைகள் அவர்களுடைய எண்ணங்களிலிருந்து, இருதயத்திலிருந்து நீக்கி போட்டு ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தை அவர்களை ஆட்கொண்டு ஆண்டவரே, காலை எழுந்து கொள்ளும் போது புது பலனோடு எழுந்து கொள்ள கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.